ஹாய்டா! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ இது வந்து நம்ஜூன் சீரிஸோட 5th பார்ட்டு தான். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. சரி வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ஜூனும் அவனோட அப்பாவும் காரில் போயிட்டுருக்காங்க. அப்போ நம்ஜூனோட அப்பா அவன்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் அவரால் பேச முடியல. நம்ஜூனும் இதை நோட் பண்ணிவிட்டு, அப்பா உங்களுக்கு ஏதாச்சும் என்கிட்ட சொல்லணுமா? ஏதோ பேச வரீங்க ஆனால் அப்படியே சைலண்ட் ஆடுறீங்க. என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைப்பா. அப்பா எதாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லுங்க. நீ இவ்வளோ நாள் என் கூடவே இருந்துட்ட. உன்னை நான் கவனிக்கலைன்னாலும் நீயே வளர்ந்துட்ட. நீ நல்ல பையன் ஒழுக்கமானவன்றதுனால தான் நான் உன்னை கண்டித்து வளர்க்கலை, உன்னை எதுவும் கேட்டுக்கலை. நீயே நல்லபடியாக வளர்ந்துட்ட. ஆனால் இப்போ என்னை விட்டு கொஞ்சம் தூரமாக போகிறேன்னு நினச்சாதான்ப்பா கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ நாள் உன் கூட சரியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் உன்கிட்ட பேசாமல் இருந்ததெல்லாம் இப்போ தான் நான் ரிக்ரெட் பண்ணுறேன். ஐம் ஸோ சாரிடா. பா ஏன்ப்பா சாரியெல்லாம் கேட்குறீங்க? ப்ளீஸ்ப்பா அப்படிலாம் பேசாதீங்க. நீங்கள் எல்லாமே என் நல்லதுக்கு தானே பண்ணீங்க. நான் எதுவும் தப்பாக நினச்சிக்கல. நீங்கள் எப்போவுமே பெஸ்ட் அப்பா தான். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்ப்பா. நீங்கள் பண்ணுறது எல்லாமே எனக்காக தானே. நீங்கள் எவ்வளோ லேட்டாக நைட்டு வந்தாலும் என் ரூமுக்கு வந்து என்னை பார்த்துட்டு தானே போவீங்க. பாட்டி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரொம்ப நல்லா பாப்பா. ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு சாரியெல்லாம் கேட்டு என்னை கஷ்டப்படுத்தாதீங்க. உன்னோட பெருந்தன்மைப்பா நீ இப்படி பேசுகிற. இதே வேறு பையனாக இருந்தால் நீ எனக்கு ஏதாச்சும் பண்ணியிருக்கியா, செஞ்சுருக்கியா அப்படின்னு தான் கேட்பாங்க. சரி, ரொம்ப தூரம் போகிற, நல்லபடியாக இரு, சரியா? எல்லோரும் உன்கிட்ட அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அதே தான் நானும் சொல்லுவேன். நான் எதுவும் புதுசாக சொல்ல போகிறதும் இல்லை. காலேஜுக்கு போயிட்டு இந்த லவ்வு அது இதுன்னு ஏதாச்சும் வந்துச்சுன்னா, ஐயோ அப்பா எனக்கு அந்த மாதிரி எந்த தாட்டும் இல்லை, எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். டேய் இருடா, என்னை பேச விடுறா. நீ ஏன் பேசிக்கிற? இங்கே பாரு, அந்த மாதிரி ஏதாச்சும் அமைஞ்சிச்சின்னா லவ் பண்ணு, தப்பு கிடையாது. நானும் காலேஜ்லலாம் தாண்டி தானே வந்திருக்கேன். இங்கே பாரு, நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தா நமக்கானவங்கள கடவுள் நமக்கு அனுப்பி வைப்பார். நீயும் அந்த மாதிரி பையன்தான். நீ எதையும் தேடி போக மாட்ட. உனக்கா எல்லாம் நல்லதாக அமையும். ஸோ அப்படின்ற இதில் தான் சொல்கிறேன். புரிஞ்சுதா? நீ பாட்டுக்கு ஏதாச்சும் பொண்ணு வந்து பேசுச்சுன்னா அப்படியே புக்கு தூக்கிட்டு போயிடாத. புரிஞ்சுதா? பொண்ணுங்கள்லாம் பேசுனாங்கன்னா பேசு, அவங்க கூட பழகவும் ட்ரை பண்ணு. அதை விட்டுட்டு புக்கும் கையுமாவே சுற்றிட்டு இருக்கிறேன்னா இன்னும் இருக்காது. புரிஞ்சுதா? பா எனக்கு அந்த மாதிரி ஐடியாலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. எனக்கு முதல்ல படிக்கணும், வேலைக்கு போகணும், நல்லா கை நிறையா சம்பாதிக்கணும், அவ்வளோதான். அதை தவிர்த்து எனக்கு எந்த யோசனையும் இல்லை. ஓஹோ சரி, இப்போ நான் இன்னொன்று கேட்பேன். நீ எதுவும் கோச்சிக்க கூடாது, சரியா? அப்படி என்னப்பா கேட்க போகிறீங்க? நான் கோச்சிக்கிற அளவுக்கு கேளுங்க. அது நீயும் வையனும் சுற்றிக்கிட்டு இருப்பீங்க. அந்த பிள்ளை நீ ஃப்ரெண்ட்ஸு தான். சப்போஸ் அந்த பிள்ளை உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா மாதிரின்னு, இல்லை லவ் பண்ணுற ஐடியான்னு ஏதாச்சும் வந்திருக்கா என்ன? அப்படிலாம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அப்பாட்ட சொல்லு. நான் உனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன். பா அப்படியெல்லாம் எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. அது எப்படிப்பா ஒரு பொண்ணை ஃப்ரெண்டாக பார்த்துட்டு அப்படிலாம் பார்க்குறது? அதெல்லாம் தப்பு இல்லை. இங்கே பாரு, லவ்வுங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தானாக வரது. அதை நம்ம வராமல் தடுத்து வைக்கவும் முடியாது, வந்தாலும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கவும் முடியாது. ஸோ அது வந்து எப்படி சொல்கிறது, அதுவும் ஒரு இயற்கை மாதிரி தான். உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருந்துச்சுன்னா நீ தாராளமாக அந்த பொண்ணை லவ் பண்ணலாம், தப்பு கிடையாது. சப்போஸ் அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிச்சின்னா நல்லது, இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா விட்டுறணும். அதை விட்டுட்டு அவங்கள கம்பல் பண்ணுறதோ ஃபோர்ஸ் பண்ணுறதோ இருக்கக்கூடாது. அதுவும் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருந்தேன்னா அதை மட்டும் பண்ணிடாது. அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் போயிடும். நான் உன்னை பயமுறுத்துறேங்கிறதுக்காக சொல்ல வரல. இது ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம். ஃப்ரெண்டா லவ்வரா அப்படிங்கிறத பார்க்குறது, அதை பற்றி நல்லா 1க்கு 2 தடவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட் மூவ் பண்ணது தான் நல்லது. நிறையா பேர் ஃப்ரெண்டாக இருக்குங்கிறதுக்காக லவ் சொல்லாமல் இருந்திருக்காங்க. ஃப்ரெண்டு தானே லவ் சொல்லலாமே அப்படின்னும் இருக்காங்க. இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம்னா யார் என்ன எப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியாது. நமக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு போயிட்டோன்னா நம்ம லைஃப் நல்லாயிருக்கும், நம்மளுக்கும் ஒரு மன நிம்மதி இருக்கும். அவ்வளோதான்டா. அவள் ரொம்ப நல்ல பொண்ணு தான். ஆனாலும் எனக்கு அவளை பார்த்து அப்படி தோணலை. மேபி ஃப்யூச்சரில் தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்கானாலும் எனக்கு தெரியலை. ஏன்னா நான் அந்த சாப்டரை பற்றியே யோசிச்சது இல்லைப்பா. டேய் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ இப்போ தான் ஸ்கூல் முடிச்சிருக்க, காலேஜ் லைஃப் இருக்குது, அங்கே போய் பார், அப்புறம் புரியும். ஸோ இப்படியே அப்பாவும் பையனும் ஜாலியாக பேசிகிட்டே வராங்க. நம்ஜுனுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது, நம்ம அப்பா நம்ம கூட மனசை விட்டு இவ்வளோ ஜாலியாக பேசுகிறாரேன்னு சொல்லிட்டு. பட் அதே டயத்தில் அவர் ஃபேமிலியை விட்டு போகிறத பற்றியும் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காரு. பேசாமல் இங்கேயே இருந்துடலாமா? எனக்கு ஏன் கடைசி நேரத்தில் இப்படிலாம் தோணுது. ஸோ அவர் அப்படியே கண்ணை மூடி டேஷ்போர்டில் சாயிறாரு. அப்போ அவர் கண்ணுக்கு வையன் தான் வரா. என்ன இது, கண்ணை மூடினா வையன் வரா? அப்பா வேற சும்மா இல்லாமல் ஏதோ பேசி என் மைண்டை குழப்பி விட்டார்.
இப்போதைக்கு எனக்கு அந்த தாட் இல்லை இல்லை இல்லை, அவ்வளவுதான். அண்ட் அதே மாதிரி அதுக்கெலாம் ஏற்றவனா நான் இருப்பேன் நானும் எனக்கு தெரியல. லவ் பண்ணுற அளவுக்குலாம் நான் இன்னும் ப்ரிப்பேர் ஆகலை. ஸோ படித்தோமா வேலைக்கு போனோமான்றதை மட்டும் பாருடா. எப்பா கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ரயில்வே ஸ்டேஷனில் நம்ஜூன் பார்த்து போயிட்டு வாப்பா, அடிக்கடி ஃபோன் பண்ணு சரியா, வேலைக்கு சாப்பிடு, படி. ஆனால் படிப்பை மட்டுமே வச்சுட்டு இருக்காத, நீ ஒழுங்காக படிப்ப, எனக்கு அதை பற்றி தெரியும். அதுக்குன்னு அதையே பார்த்துட்டு இருக்காத, உடம்பையும் பார்த்துக்கணும் சரியா. சரிப்பா நான் எல்லாம் பார்த்துக்கிறேன், நீங்களும் வேலை அப்படின்ட்டு இருக்காதீங்க. நான் படித்து நல்ல வேலைக்கு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக ரெஸ்ட்டு தான் எடுக்கணும், வேலைக்கெலாம் போகக்கூடாது, புரிஞ்சுதா. சரிடா, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா என்ன. சரிப்பா. சரி, ட்ரெயின் மூவ் ஆகுது, நீங்களும் கிளம்புங்க. பாய். பாய்ப்பா. இப்போ நம்ஜூனும் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காரு. அவர் மைண்டுக்குள்ளே நிறையா தாட்ஸ் போயிட்டுருக்கு. புது இடம், எப்படி போய் தனியாக சர்வை பண்ண போகிறேன்னே தெரியல. அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் கண்ணை மூடி தூங்குறாரு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. அவர் ட்ரெயினை விட்டு இறங்குறாரு. இறங்கி ஒரு ஆட்டோ பிடிச்சி நேராக காலேஜுக்கு தான் போகிறாரு. காலேஜை பார்த்ததுமே அவருக்கு ரொம்ப ஹைப்பாக இருக்குது. வாவ், எவ்வளோ பெரிய காலேஜில் நமக்கு சீட்டு கிடச்சிருக்கு, கண்டிப்பாக நல்லா படித்து நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலேஜ்குள்ளே என்ட்ரு ஆகிறாரு. என்ட்ரு ஆகிட்டு ஒரு சில பேர்கிட்ட ஹாஸ்டலுக்கு எப்படி போகணுன்னு கேட்டுட்டு ஹாஸ்டலுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு காலேஜுக்கு தான் இப்போ ரெடி ஆகிட்டுருக்காரு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அவரோட பேக்லாம் எடுத்துகிட்டு இப்போ காலேஜுக்கு தான் நேராக வந்துட்டுருக்காரு. அந்த இடத்துல எல்லோரும் ரேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு அதை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆஹா, காலேஜில் ரேக்கிங் இருக்குதே, இப்போ என்ன பண்ணுறது. சரி, நம்ம பாட்டுக்கு போவோம், ஏதாச்சும் பேசினா ஒயன் சொல்லி கொடுத்த மாதிரி நடந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நடந்து போயிட்டுருக்காரு. அப்போது ஒரு சில பசங்க அவரை கூப்பிடுறாங்க. டேய் இங்கே வாடா. நானா? உன்னை தாண்டா, வாடா. நம்ஜூனும் தயங்கி அவங்க பக்கத்தில் போகிறாரு. ஃபஸ்ட் இயரா நீ? சீனியர் கூப்பிட்டா உடனே வர மாட்டியோ? நானா அவனான்னு கேள்வி கேட்டுட்டு தான் வருவீங்களோ? இல்லைண்ணா, அது நீங்கள் யாரை கூப்பிட்றீங்கன்னு தெரியல, அதனால தான். சரி, நல்லா ஒரு டான்ஸ் ஆடிட்டு எங்களை என்டர்டெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளாஸ்க்கு போ. என்னது டான்ஸா? அண்ணா எனக்கு அதெல்லாம் தெரியாதுண்ணா, விட்டுருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. டேய் என்னடா இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே ப்ளீஸ்ண்ணா விட்டுருங்கண்ணான்றான். இங்கே பாரு, ஒழுங்காக ஒரு டான்ஸை போட்டுட்டு நீ பாட்டு உன் கிளாஸ்க்கு போ. உன்னை என்ன நாங்கள் கை பிடிச்சி இழுத்துட்டு போகாதானே சொல்லிட்டு இருக்கோம், ஒழுங்காக ஆடிட்டு போடா. அண்ணா எனக்கு டான்ஸ்லாம் வராதுண்ணா, நான் கிளாஸ்க்கு போகிறேண்ணா, டைம் ஆயிடுச்சுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் பாட்டுக்கு போகிறாரு. அந்த பசங்களுக்கெல்லாம் கடுப்பாயிடுச்சு. டேய் என்னடா அவன் சீனியர்னு மரியாதை இல்லாமல் அவன் பாட்டுக்கு போகிறான், பிடிங்கடா அவனை. அப்போ 2 பசங்க போய் நம்ஜூனை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. நான் விட்டுருங்கண்ணா, நான் தான் சொன்னேன்ல எனக்கு எல்லாம் தெரியாதுன்னு, விடுங்கண்ணா. டேய் சொல்லிகிட்டே இருக்கேன், என்ன ஓவராக துள்ளிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் நம்ஜூனை அடிக்க போகிறான். அப்போது ஒரு கை தடுக்குது. நம்ஜூன் பயந்து போய் கண்ணை மூடிட்டு இருக்கான். என்ன அடி விளையலையா? அப்போ நம்ஜூன் கண்ணை திறந்து பார்க்குறான். ஒரு பொண்ணு தான் நிற்கிறா. ஏண்டா உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? காலேஜில் ரேகிங் கிடையாதுன்னு இருக்கு, அப்புறம் எதுக்குலாம் ரேகிங் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவும் இந்த மாதிரி அப்பாவியெல்லாம் பார்த்தா பொறுக்காதே உங்களுக்கு, உடனே வந்துடுவீங்களே. உங்கள் வீரத்தை என்கிட்ட காட்டுங்க பார்ப்போம். என்ன உங்களுக்கு டான்ஸ் தானே ஆடணும்? வரியா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆடுவோமா? ஏய் யார் நீ தேவையில்லாமல் ஆஜராகிட்டு இருக்க, உனக்கு இந்த விஷயத்துக்கு சம்மந்தமே கிடையாது, ஒழுங்கா இங்கேருந்து போயிடு. அப்போ சைட்லேருந்து ஒரு பையன், ஏய் மச்சான், அந்த பொண்ணுக்கிட்டே தான் ரொம்ப வச்சுக்காரா, அந்த பொண்ணு நம்ம காலேஜ் பிரின்சிபலோட ரிலேட்டிவ். என்னது ரிலேட்டிவா? சரி இப்போ எப்படி சமாளிக்கிறேன் பாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இவன் எங்களோட ஃப்ரெண்டு தான், ஏண்டா அப்படின்ட்டு நம்ஜூன் மேலே அந்த பையன் தோல் மேலே கை போட்டுக்கிறான். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கிறத நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன், ஒழுங்காக அவனை விடுறீங்களா இல்லை உங்களை பற்றி நான் பிரின்சிபல்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணவா? எப்படி வசதி? அம்மா தாயே, இந்தா இவனை யாருன்னே உங்களுக்கு தெரியாது, நீயே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்கள்லாம் நம்ஜூனை விட்டுடுறாங்க. இனிமேல் இந்த மாதிரி யாருக்கிட்டையாச்சும் நடந்துக்கிறத பார்த்தேன், அவ்வளவுதான், வார்னிங்கே கிடையாது, நேராக கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூனோட கையை பிடிச்சி அங்கேருந்து எழுதிட்டு போகிறா. ஏன்ப்பா பார்த்தா நல்லா பெரிய ஆள் மாதிரி இருக்க, ஊங்கி ஒரு அடி விட்டால் அவங்களே ஓடிட போகிறாங்க, அவங்கள்ட்ட போய் எதுக்கு இப்படி பயந்து நின்றுட்டு இருக்க? இந்த மாதிரி பயப்படுறதுனால தான் நம்மக்கிட்ட எல்லோரும் வம்பு பண்ணுவாங்க. இனிமேலாச்சும் கொஞ்சம் தைரியமாக இரு, இந்த காலேஜ் பிரின்சிபலோட ரிலேட்டிவ் தான் நான், ஸோ அதனால் எதுவாக இருந்தாலும் என் பேரை சொல்லு, ஓகே? ஓகேங்க. பை த வே உங்கள் பேர் என்ன? என் பேர் மாயா, உங்கள் பேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கை நீட்டுறா. நம்ஜூனுக்கு இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்குது. என் பேர் நம்ஜூன், நான் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்கேன், நீங்கள்?
ஓ, ஐடியா. நான் பிசிஏ. எப்படியும் நம்ம 2 பேருக்கும் கம்பைன் கிளாஸ்லாம் போடுவாங்க. ஸோ அப்போ பார்ப்போம். பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நடந்து போகிறா. நாம்ஜூன் அந்த பொண்ணையே பார்த்துட்ருக்காரு. தேவதை மாதிரி வந்து என்னை காப்பாற்றிட்டு போயிருக்கா. இப்போ நாம்ஜூனும் கிளாஸ்க்கு போகிறாரு. ஃபர்ஸ்ட் டே போனவுடனே கிளாஸ்லாம் எடுக்கல, சும்மா செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் அப்படி இப்படின்னு போச்சு. இப்படியே இந்த டேயே முடியுது. நாம்ஜூன் ஹாஸ்டலுக்கு வந்து ஒய்யனுக்கு தான் ஃபோன் பண்ணுறாரு. ஹலோ ஒய்யன். சொல்லுடா. காலேஜ்லாம் எப்படி போச்சு? ஃபர்ஸ்ட் டே எதுவும் கிளாஸ்லாம் எடுத்துருக்க மாட்டாங்க. எப்படி போச்சு இன்னைக்கு? பரவாயில்ல. ஏய், நீ சொன்ன மாதிரியே இங்கே ராகிங்லாம் நடந்துச்சு தெரியுமா? நான் ஒரு செகண்ட் பயந்தே போயிட்டேன். என்னது ராகிங்கா? உங்ககிட்ட ஏதாச்சும் வம்பு பண்ணாங்களா? என்ன ஆச்சு? அது ஆக்சுவலி நான் பாட்டுக்கு தான் போயிட்டு இருந்தேன். என்னை கூப்பிட்டு டான்ஸ் ஆடுன்னு சொன்னாங்க. நான் அதெல்லாம் தெரியாதுண்ணா, என்னை விட்டுருங்கண்ணா அப்படின்னேன். அதுக்கப்புறம் சார் அங்கே நின்று டான்ஸ் ஆடிட்டு கிளாஸ்க்கு போயிருப்பீங்க. இதுதானே நடந்துச்சு? ஏய், நான் இன்னும் சொல்லவே இல்லை, முழுசாக சொல்கிறத கேளு. சொல்லு. ஆக்சுவலி நான் அங்கே நின்று அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க என்னை டக்குன்னு அடிக்க வந்துட்டாங்க. என்னது, அடிக்க வந்துட்டாங்களா? ஏய், யாரா அது? எவ்வளோ தைரியம் இருந்தால் ஓ மேலே கை வைப்பாங்க? நான் நாளைக்கே உன் காலேஜுக்கு வரேன். ஒய்யன், நான் என்ன ஃபுல்லாக சொல்லி முடிக்கலை, சொல்கிறத முதல்ல கேளு. என்னை அடிக்க தான் வந்தாங்கன்னு சொன்னேன், நான் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லலை. அப்போது ஒரு பொண்ணு தான் என்னை வந்து காப்பாற்றினா. என்னது, பொண்ணா? ஆமாம். அவள் பிரின்ஸிபலோட ரிலேட்டிவா. வந்தா அந்த பசங்களை மிரட்டினா. என் கையை பிடிச்சி தரத்துன்னு இழுத்துட்டு போயிட்டா. ஏய், என்னடா சொல்ல? நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா அப்படியே சினிமாவில் வர மாதிரி இருக்குது. ஒரு பொண்ணு வருவாங்களாம், உங்களை காப்பாற்றுவாங்களாம், அதுக்கப்புறம்? ஏய், நான் என்ன கதையாக சொல்லிகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறங்கிற? ஆக்சுவலி அங்கே அந்த பொண்ணு இல்லைன்னா இந்நேரம் என் நிலமை என்ன ஆயிருக்குன்னே தெரியாது. டெய்லியும் அவனுங்க என்னை பிடிச்சி வம்பு பண்ணிகிட்டு இருந்திருப்பானுங்க. அந்த பொண்ணு தான் என்னை வந்து காப்பாற்றி விட்டுச்சு. அதைத்தான் சொல்ல வந்தேன். அதுக்குள்ளே நீ என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாமல் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பர்சன் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா? நான் கூட ஃபர்ஸ்ட் டேவே ரேகிங்லாம் நடக்குது, இனிமேல் எப்படி போகுதுன்னு நினச்சி பயந்துட்டு தான் இருந்தேன். ஆனால் அந்த பொண்ணுனால தான் எனக்கு இன்றைக்கி காலேஜே நல்லா போச்சு. ஓஹோ, அப்போ சாருக்கு நான்லாம் ஹெல்ப்பே பண்ணலை போல். நான் அப்படி சொல்லலை. என்ன உனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். ஆனால் அந்த பொண்ணு எங்கேருந்தோ ரேண்டமாக வந்தால் எனக்கு ஹெல்ப் பண்ணா. அந்த மீனிங்கில் சொல்கிறேன். அங்கே எத்தனையோ பேர் இருந்தாங்க, ஆனால் அவங்க யாருமே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணல. அவள் தான் பண்ணான். அதை தான் மீன் பண்ணி சொன்னேன். ஓஹோ, சரி. அந்த பொண்ணுக்கிட்ட வேறு ஏதாச்சும் பேசினியா, இல்லை அப்படியே பயந்து ஓடி வந்துட்டியா? என்ன இன்னும் இப்படியே பேசிகிட்டு இருக்க? அதெல்லாம் இல்லை. அந்த பொண்ணு அவள் பேர், டிபார்ட்மெண்ட் எல்லாம் சொன்னான். அதுக்கப்புறமேட்டுக்கு 2 பேருக்கும் கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு போயிட்டோம். தென் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு பார்ப்பேன்னு நினச்சேன், ஆனால் பார்க்கல. நானும் அப்படியே ஹாஸ்டலுக்கு வந்துட்டேன். அவ்வளோதான் இன்றைக்கி நடந்தது. ஓஹோ, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா? சரி. நீங்கள் பாரு, அந்த பொண்ணு எல்லா டைத்துலேயும் ஹெல்ப் பண்ணுவாளான்னு தெரியல. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நீ அவ கூட ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணு. ஏன்னா பிரின்ஸிபலோட ரிலேட்டிவ்னு சொல்கிற, ஏதாச்சும் பிரச்சனைனா உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், புரிஞ்சுதா? சரி. ஆமாம், உனக்கு எப்படி காலேஜ் போச்சு? அதை ஏன்டா கேட்குற? செம்ம போராக இருந்துச்சு தெரியுமா? கழுத்து அறுத்துட்டானுங்க. ஐயோ, ஃப்ரெஷர்ஸ் டேங்கிற பேரில் யாரையோ கூப்பிட்டு வந்து பேசிகிட்டு இருந்தானுங்க. சங்கு பொங்குன்னு ஆடிட்டு இருந்தானுங்க. அவ்வளோதான் நடந்துச்சு, பெருசாக எதுவும் நடக்கலை. அண்ட் ஃபர்ஸ்ட் டேவே போனால் எல்லோரும் நல்லா தான் பேசுவாங்க. ஆனால் நல்லா பேசுகிறவங்க எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட முடியுமா? இனிமேல் தான் போக போக எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். சரி, கிளாஸில் யாராச்சும் ஃப்ரெண்டு பிடிச்சியா இல்லையா? இல்லை. அந்த பொண்ணை தவிர நான் யார்கிட்டையுமே பேசவே இல்லை. அது சரி. இனிமேலாச்சும் கிளாஸில் இருக்கிறவங்கள்ட்ட பேச ட்ரை பண்ணு. இப்படியே உட்காந்துருக்காத, புரிஞ்சுதா? அதே மாதிரி கிளாஸில் யாராச்சும் ஹெல்ப் கேட்டால் பண்ணு. எனக்கு வேலை இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லிடாத. ஐ மீன், அவங்க உண்மையிலே ஹெல்ப் கேட்டா, புரிஞ்சுதா? புரிஞ்சுது. சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் நாளைக்கு பேசுகிறேன். ஓகே, பாட்டியும் அப்பாவையும் கொஞ்சம் பார்த்துக்கோ, சரியா? அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் அவங்கள பார்த்துக்கிறேன். நீ முதல்ல உன்னை பார்த்துக்கோ, புரிஞ்சுதா? ஏதாச்சும்னா டக்குன்னு ஃபோன் பண்ணு, ஓகே? ஓகே வையன். ஓகே, பாய். பாய். இப்போ நம்ரன் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே பெட்டில் படுத்து யோசிச்சுட்டு இருக்காரு. அவரோட மைண்டுக்கு அந்த பொண்ணு தான் ஞாபகத்து வரா. அந்த பொண்ணை இனிமேல் நம்ம எப்போ பார்க்குறது? நெக்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப என்ன பேசுறது? ஒன்றும் புரியலையே. டே நம்ஜுன், நீ ஏன்டா இப்போ அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க? அதை பற்றி யோசிக்காம முதல்ல தூங்கு.
அப்படின்னு அவரையே அவர் திட்டிட்டு தூங்குறாரு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம நம்ஜுன் ஹாஸ்டல்லேருந்து காலேஜுக்கு போயிட்டுருக்காரு. அப்போ யாரும் அவரை பின்னாடிலேருந்து கூப்பிடுறாங்க. அவருக்கு ஆனால் கேட்கவே இல்லை. ஹேய் நம்ஜுன், உன்னை தாண்டா. ஹேய். யார் அது? யாரோ நம்மளை கூப்பிடுற மாதிரி இருக்குது. ஸோ அவர் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. நேற்று ஹெல்ப் பண்ண அந்த பொண்ணு மாயா தான் அவரை கூப்பிட்டுக்கிட்டே வரா. ஹே, என்னப்பா கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருக்க? ஐயோ சாரிங்க, நீங்கள் கூப்பிட்டது எனக்கு காதில் விழுகல, அதான் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓஹோ சரி, என்ன இவ்வளோ சீக்கிரமாக காலேஜுக்கு வந்துட்டா? அது நேற்று தான் சிலபஸ்லாம் கொடுத்தாங்க, அதுக்கு நோட்ஸ் எல்லாம் எடுக்க போகலான்னு லைப்ரரி சைட் தான் போயிட்டுருக்கேன். லைப்ரரி வெப்சைட்டில் இருக்குது, நீ என்ன நேராக காலேஜுக்கு போயிட்டுருக்க? ஐயோ மாற்றி போயிட்டுருக்கேன் போல். நீங்களே கொஞ்சம் எனக்கு லைப்ரரி எங்கே இருக்குன்னு சொல்கிறீங்களா ப்ளீஸ்? நானும் லைப்ரரிக்கு தான் போகிறேன். சரிவா, நம்ம 2 பேரும் சேர்ந்தே போகலாம். நீங்கள் எதுக்கு லைப்ரரிக்கு போகிறீங்க? ஓ, நீ மட்டும் தான் போகலாமா? நாங்களாம் போகக்கூடாதா? ஐயோ அப்படி கேட்கலங்க, நீங்கள் என்ன பர்பஸ்க்காக போகிறீங்க அப்படின்னு கேட்க வந்தேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஹே என்னப்பா, சும்மா விளையாட்டுக்கு கேட்டால் நீ எல்லாத்தையும் சீரியஸாகவே எடுத்துக்கிற. நான் ஜஸ்ட் சும்மா ஃபன்காக தான் கேட்டேன். டோன்ட் பி சீரியஸ், ஓகே? அது ஓகே சரி, இப்போ சொல்லுங்கள், நீங்கள் எதுக்காக லைப்ரரி போகிறீங்க? ஓ அதுவா, எனக்கு புக் ரீடிங்னா ரொம்ப பிடிக்கும், நிறையா புக்ஸ் படிப்பேன். ஸோ அதுக்காக தான் லைப்ரரியில் ஏதாச்சும் புது புக் வந்திருக்கான்னு பார்க்கறதுக்காக போகிறேன். நானும் நிறையா புக்ஸ் படிப்பேன். ஓ அப்படியா, என்ன மாதிரி புக்ஸ்? ஆக்சுவலி எனக்கு பாசிட்டிவ் திங்கிங் அப்புறம் மோட்டிவேஷ்னல் இந்த மாதிரி ஜேர்னலில் தான் புக் படிக்க பிடிக்கும். இப்போ கூட நான் ரீசெண்டாக த பாசிட்டிவ் வே ஆஃப் திங்கிங் அப்படிங்கிற ஒரு புக்கு படிச்சுட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஓஹோ, உனக்கு அந்த மாதிரி புக் பிடிக்குமா? உன் ரூட்டு வேறு என் ரூட்டு வேறு. என்ன உன் ரூட்டு என் ரூட்டு? நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலையே. அதாவது நீ இந்த மாதிரி மோட்டிவேஷ்னல் புக்ஸு அப்புறம் பாசிட்டிவ் திங்கிங் அப்படி இப்படின்னு படிக்கிறாளா? ஆனால் நான் அப்படி கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிக்ஷனல் தான். நிஜத்தில் நடக்காததெல்லாம் கற்பனையில் தான் நடக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட கற்பனை தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி புக்ஸ் தான் நான் நிறையா தேடி படிப்பேன். அதுலேயும் இந்த ஹாரர், த்ரில்லர், லவ் எல்லா ஜேர்னலையும் நான் படிப்பேன். இது எல்லாத்தையும் விட லவ் டாபிக் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைஃப்பில் நடக்கவே நடக்காதுன்ற விஷயத்த கூட நம்ம புக்கில் படிக்கலாம். அது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் தெரியுமா? அதெல்லாம் படித்து பார்த்து ஃபீல் பண்ணால் தான் புரியும். இப்போதைக்கு நான் வெறும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். என்றைக்கு ஃபீல் பண்ண போகிறேனோ யாருக்கு தெரியும்? அது ஏன் ஃபீல் பண்ண முடியாதுன்றீங்க? ஓ அதை கேட்குறியா? லவ் பண்ணுறதை ஃபீல் பண்ணணும்னா ஒரு பர்சன் வேணும். ஃப்ரெண்ட்ஷிப்பில் எனக்கு கிடச்சிது, ஃபேமிலியில் ஓகே, பட் நெக்ஸ்ட் நம்ம ஃப்யூச்சர் பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லவ் எனக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை. நானும் பிறந்ததுலேருந்து தேடிட்டு தான் இருக்கேன், கிடைக்குதான்னு பார்ப்போம். சரி, நீ யாரையாச்சும் லவ் பண்ணுறியா, இல்லை நீயும் என்ன மாதிரி தானா? எது, நானா? ஆமாப்பா, உன்னைத்தான். நம்ஜன் என்ன நினச்சாருன்னு தெரியல, லவ்னு சொன்னதுமே அவருக்கு வயன் தான் மைண்டுக்கு வரா. என்ன இது, அவங்க ஒன்று கேட்டால் நமக்கு ஒன்று மைண்டுக்கு வருது, வயன் ஏன் நம்ம மைண்டுக்கு வரா? ஏய் நம்ஜுன், நீ இந்த அப்பா சொன்னது பாட்டி சொன்ன கதையெல்லாம் கேட்டு மைண்டு ரொம்ப குழம்பி போயிருக்க. முதல்ல இந்த டாப்பிக்லேருந்து அவங்கள டைவர்ட் பண்ணும். நான் பிறந்ததுலேருந்தே சிங்கிள் தான். எனக்கு இந்த லவ், ஃப்யூச்சர் இதை பற்றிலாம் நான் யோசித்ததே கிடையாது. நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும். லவ் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கவும் இல்லை, யோசிக்க டைமும் இல்லை. சூப்பர், இந்த மைண்ட் செட்டில் தான் நானும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னால் தான் முடிய மாட்டேங்குது. வாழ்க்கைக்கு லவ் வேணும்னு எனக்கு இருக்குது, வேண்டானும் இருக்குது. என்னதை தான் பண்ணுறது தெரியாமல் ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கேன். ஸோ இவங்க 2 பேரும் அப்படியே பேசிவிட்டு லைப்ரரி சைடுக்கு வந்துட்டாங்க. நம்ஜுன், நீ தேடுற புக்ஸ் எல்லாம் இங்கே ஃப்ரண்ட்லேயே இருக்கும். நான் பார்க்க வேண்டிய புக்ஸ்லாம் கொஞ்சம் இன்டீரியரில் இருக்கும். நான் போய் பார்த்துட்டு வரேன், நீ இங்கே இரு. ஓகேங்க. இன்னும் என்ன, வாங்க போங்க, எனக்கு பேர் இருக்குது, என்ன பேர் சொல்லவே கூப்பிடு, ஒரு பிரச்சனையும் இல்லை, புரியுதா? ஓகே மாயா, போயிட்டு வாங்க. தட்ஸ் குட். சரி இங்கே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். மாயாவும் புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு இப்போ நம்ஜுன் பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. என்னங்க இது, இவ்வளோ புக்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க, இவ்வளோ தீமையாக படிக்க போகிறீங்க? ஆமாம், ஏன்? இல்லை, ஒரு புக்கு படித்து முடிக்கிறதுக்கே எப்படியும் ஒரு 1 day ஆச்சுக்கு எடுத்துக்கும். அதுவும் ஒரு நாள் ஃபுல்லாக படிச்சுட்டே இருந்தால் தான். நம்ஜுன், மனுஷங்கக்கிட்ட பேசுறதை விட புக்ஸ் கிட்ட பேசுகிறது சூப்பராக இருக்கும். என்னடா இப்போ புக்ஸ் கிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறாளேன்னு பார்க்காத. நீ படிக்கிறது எல்லாமே மோட்டிவேஷ்னல் அந்த மாதிரியானது, அதுக்கிட்டேருந்து உனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் வராது. நீ அதை ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். பட் நான் படிக்கிறது அப்படி கிடையாது. இந்த லவ் ஜேர்னர், ஹாரர், த்ரில்லர் இதெல்லாம் நான் லைஃப்பில் நான் நடத்தி பார்ப்பேன். நானும் ஒரு பையனும் ஒரு பிளேஸில் இருக்கோம், நாங்கள் 2 பேரும் பேசுகிறோம், சிரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நானே மைண்டில் க்ரியேட் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன். இதுதான், புரிஞ்சுதா?
ஆக்சுவலி எனக்கு தெரியும் இது வந்து ஒரு மென்டல் டிஸார்டர் மாதிரியும் இல்லை ஒரு மனநோய் மாதிரியும் தான். ஆனால் நாட்டில் நிறைய பேர் இப்படி தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இது முத்தி போனால் தான் பிரச்சனையே தவிர இப்போ நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்கேன். ஸோ நோ ப்ராப்ளம். புரியுதா? நீயும் ட்ரை பண்ணி பாரு, சூப்பராக இருக்கும். அதாவது இப்போ சோகமாக இருக்கேன்னு வச்சுக்கோங்க, உனக்கு உன் மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணும். பட் பக்கத்தில் எதுவும் இல்லை, பண்ணுறதுக்கு முடியல, எதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஜஸ்ட் கண்ணை மூடி உட்காந்து நீ படித்த புக்லேருந்து அந்த சீனை மறுபடியும் நீ எப்படி ரீக்ரியேட் பண்ணிப்பாரு. அதாவது நீ அந்த சீனில் இருக்கிற, உன் கூட ஒரு பொண்ணு இருக்காங்க, அது யாராக வேணா இருக்கலாம். ஏன் நீ ஏன் உங்களுக்கு ஒரு பேர் வைக்கலாம், நீ ஏன் உங்களுக்கு ஒரு உருவம் கொடுக்கலாம், வடிவம் கொடுக்கலாம், இந்த மாதிரி இருந்துக்கலாம். புரியுதா? எனக்கு அதெல்லாம் வேண்டாங்க, நான் எப்படியே இருந்துக்கிறேன். எனக்கு அந்த மாதிரி எதுவும் தேவையில்லை. இந்த மாதிரி நார்மல் பீப்புளுக்குலாம் இதெல்லாம் தேவைப்படாது. எங்களை மாதிரி லெஜெண்டுக்கு தான் இதெல்லாம் தேவைப்படும். சரி நீ உன் மோட்டிவேஷ்னல் புக்கை படி, நான் என் புக்கை படிக்கிறேன். என்னது மோட்டிவேஷ்னல் புக்கா? அதெல்லாம் ஒன்று எடுத்துகிட்டு வரலங்க. நான் இப்போ சிலபஸ் படி புக்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நோட்ஸ் எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே, அதுக்காக. என்னது நோட்ஸ் எடுக்க போறியா? அதெல்லாம் கிளாஸில் நடத்துனா அதுக்கப்புறமேட்டுக்கு நீ எடுக்க வேண்டியது. முன்னாடியே எடுத்து வச்சு என்ன பண்ண போகிற? அப்படி இல்லை மாயா, ஸ்கூலில் லைன் பை லைனாக நடத்துவாங்க. பட் காலேஜில் அப்படி கிடையாது. நமக்கு ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க, நம்ம அதை அப்படி படிச்சுக்கணும். ஸோ அதனால் கிளாஸில் அதை பற்றி ப்ரீஃபாலாம் எடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்க, ஒரு 2-3 பாயிண்ட் சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் நான் முன்னாடியே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன்னா அவங்க சொல்கிறது எனக்கு இன்னும் ஈஸியாக புரியும். தென் எக்ஸாம் டயத்தில் நான் தனியாக நோட்ஸ் எடுக்க தேவை கிடையாது, படித்தா மட்டும் போதும். அதுக்காக தான். அண்ட் இப்படி டைம் இருக்கும் போதே நோட்ஸ் எடுத்துக்கிறதும் நல்ல விஷயம் தானே. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன், நல்லாயிருக்கும். என்னது நானுமா? எப்பா சாமி, ஆளை விடு. எனக்கு இந்த புக் படிக்கிறதுக்கே டைம் இல்லை நான் நோட்ஸ்லாம் வேறு எடுக்கணுமா? அதெல்லாம் எக்ஸாமுக்கு முன்னாடி படிச்சுக்கிட்டா போதும். சரி நீ உன் வேலையப்பா, நான் என் வேலையை பார்க்குறேன். ஸோ எப்படியே அவங்க 2 பேரும் பேசிவிட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. கரெக்டாக பெல் அடிக்குது. நம்ஜன் அவளோட நோட்லாம் மூடி வச்சுட்டு சைடில் பார்க்குறாரு. மாயா இன்ட்ரெஸ்ட்டாக புக் படிச்சுட்ருக்கா. நம்ஜன் எதுவுமே சொல்லாமல் அவளையே ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்காரு. தென் செகண்ட் பெல் அடிக்குது. அப்போ தான் அவர் சென்ஸ்க்கே வராரு. ஐயோ கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. மாயா மாயா ஐயோ டிஸ்டர்ப் பண்ணாத நம்ஜன், இப்போ தான் ஒரு சீரியஸான சீன் படிச்சுட்ருக்கேன். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு, சும்மா இரு. ஐயோ மாயா, பெல் அடிச்சிடுச்சு. இன்னும் ஒரு பெல் அடித்தா அவ்வளோதான், நம்ம வெளியிலே நிற்க வேண்டியது தான். அப்போன்னு பார்த்து கரெக்டாக லைப்ரரி டீச்சர்ஸ்லாம் வராங்க. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும்? எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள்? கிளாஸ்க்கு போகாமல் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? பெல் அடிச்சு கிளாஸ்க்கு போகணும் தெரியாதா? ஐடி கார்டு கொடுங்க. மேம் சாரி மேம், நாங்கள் 2 பேரும் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம், அதனால தான் மறந்துட்டு அப்படியே உட்காந்துருந்தோம். இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க மேம், இதோ ஓடிடுறோம். ஓகே வாடா நம்ஜன் ஓடிடலாம் அப்படின்னு மாயா நம்ஜன் கை பிடிச்சி இழுத்துட்டு வெளில வேகமாக ஓடி வந்துடுறா. அப்படியே மாயா நம்ஜனை பார்க்குறா. நம்ஜன் திருன்னு முடிச்சிட்ருக்கான். அது ஒன்றும் இல்லை, கதை படித்தா நான் அப்படியே மறந்துடுவேன். ஸோ அதனால தான் அப்படியே பெல் அடிச்சது காலையே கேட்காம உட்காந்துன்னு. நீயாச்சும் என்னை கூப்பிட வேண்டியதானே, நீயும் என்ன பண்ணிகிட்டு இருந்த? நான் கூப்பிட்டேன், உங்கள் காதில் விழுகலை. அதை உங்கள் காதில் விழுகிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன கிண்டலா? பின்ன என்னங்க, நானும் உங்கள்கிட்ட எவ்வளோதான் சொல்கிறது, நல்ல சீன் வருது, டிஸ்டர்ப் பண்ணாத நம்ஜன் அப்படின்ட்டீங்க. எனக்கும் உங்களை கூப்பிட்றதுக்கு மனசு இல்லை, அதான் அப்படியே உட்காந்துட்டேன். ஐயோ நல்ல ஆள் பண்ணி. சரி கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, நம்ம அப்புறம் பார்க்கலாம், பாய் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் கிளாஸ்க்கு போயிட்டா. நம்ஜன் என்ன நினச்சான்னு தெரியல. யார் அந்த பொண்ணுன்னே தெரியல. வரா பேசுகிறா, சிரிக்கிறா. இது எங்கே போய் முடிய போதோ தெரியல அப்படின்னு புலம்பிட்டே இப்போ நம்ஜனும் கிளாஸ்க்கு போயிட்டாரு. ஸோ இதோட இந்த பார்ட் முடியுது. மறக்காமல் உங்கள் தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அண்ட் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பை பாய்.